எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ளும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவை சுத்திகரித்திருளும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்களும் எங்கள் குடும்பமும் சபையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரும் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். யோவான் 6:2. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனே, சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை வேலை நினைத்திருளும்படியாக அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமையின கரம் அவங்களை தொடணும் என்றாச்சா. ஒரு அற்புதமான விடுதலையை தேவன் கட்டளையிடுங்கப்பா. நோயோடு போராடி கொண்டிருக்கிறவங்க, தீராத அந்த பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்த நினைத்தருளும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிறவர்களை கர்த்த நினைத்தருளுவீராக ராஜா. அப்பா பிதாவே, ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறவங்களை கர்த்தாவே தயவாய் நீர் இறங்கி அருளும். உம்முடைய பரிசுத்த கரத்தை அவர்கள் மீது வைத்தருளும் என் ஆண்டவரே. மீறுதலோ குறையோ குற்றங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஒரு அற்புதமான விடுதலை உங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்கப்பா. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்கப்பா. ஆயுசுனாலே தேவன் அருள் செய்வீராக. ஆமீன். என் தகப்பனை உம்முடைய சாட்சியாய் நிறுத்துங்க. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லையெங்கும் திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. அமீன் அப்பா. நம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. விளை நிலங்களை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்வீராக. இஸ்ரேல் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இஸ்ரேலின் இராணுவத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. சுற்றி இருக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரான், சிரியா, லெபனனுக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா. டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இவ்விதேசங்களில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகணும் என் தகப்பனே. தேசத்தை ஆளுகிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. தேவ பக்தியுள்ள ஜனங்களாயிருக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள் என்று கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் ஆண்டவரே. அமீனப்பா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.